இங்க சுதாகர் ஒரு பக்கம் டைரக்டா பாக்கியோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க கிட்ட எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பேமெண்ட் பணத்தை கொடுத்துட்றேன், எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா வேணும், இதை நான் அடையாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே ரொம்ப கோபத்தோட, இங்க பாருங்க, என்னோட விருப்பம் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேராது, அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் தனி ஆளா நின்று உழைச்சி இப்ப மேல கொண்டு வந்திருக்கேன், இந்த ரெஸ்டாரண்ட் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க சுதாகரை ரொம்பவே அவமானப்படுத்தி வெளியில அமைச்சிடுறாங்க. அப்ப வெளியில வந்த சுதாகருமே இதுக்கு மேல இந்த பொம்பளை சும்மா விட்டு வைக்க கூடாது, எப்படியாவது அந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு வந்தே தீரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் பாக்கியாக்கு கல்யாணம் ஆகி கோபியோட பிரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோபியோட ஃப்ரெண்டு செந்தில்னு ஒருத்தர் நம்ம கிட்ட தான் வேலை செய்யறாரு அப்படின்ற எல்லா விஷயமும் இங்க சுதாகருக்கு தெரிய வருது. உடனே சுதாகருமே ஒரு பக்காவான திட்டம் போடுறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா அந்த கோபிநாத்தை வச்சு இந்த பாக்கியா கிட்ட பேசி நம்ம ரெஸ்டாரண்ட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவோட முதல் கட்டமா முதல்ல நான் கோபியை மீட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் நீங்க செந்தில கூப்பிடுங்க, செந்தில் மூலமா தான் நம்ம கோபியை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க சுதாகருக்கு கீழே இருக்கிற அவங்க பிஏ எல்லாருமே என்ன சார் சொல்றீங்க, செந்தில் எதுக்காக நமக்கு தேவை, சொல்லப்போனா நம்மளே டைரக்டா கோபியை போய் பார்த்து பேசலாமே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா சுதாகருமே இங்க பாருங்க, நமக்கு ஒரு மீடியேட்டர் வேணும், அந்த மீடியேட்டர் செந்தில தான் இருக்கணும், நீங்க முதல்ல செந்தில என்கிட்ட வரவீங்க, அவர்கிட்ட நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நம்ம மத்தத பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு செந்தில கூப்பிட்டு சுதாகர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் மனசுல இருக்க விஷயங்களை பத்தி செந்தில் கிட்ட சொன்ன உடனே செந்திலுமே, சார் இங்க பாருங்க, கோபியும் பாக்கியாவும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் எல்லாம் கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சண்டை போட்டு தான் பிரிஞ்சிருக்காங்க, இப்போ கோபிநாத் போய் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா பாக்கியா அந்த பேச்சை கேட்க மாட்டாங்க, நீங்க அதில் தெளிவா புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா அவ்வளவு சீக்கிரத்துல இந்த ரெஸ்டாரண்ட் காலி பண்ணலாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதை விட முக்கியமா நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க செந்தில் கேட்கிறாங்க. உடனே இன்னொரு பக்கம் சுதாகருமே, இங்க பாருங்க செந்தில், நீங்க எனக்காக தான் வேலை செய்றீங்க, எனக்கு அந்த ஹோட்டல் தேவை, எனக்கு அந்த ஹோட்டல் கிடைக்கல அப்படின்னா, அது மட்டும் இல்லாம நான் சொன்ன விஷயத்தை நீங்க செய்யல அப்படின்னா கண்டிப்பா உங்களை நான் வேலையை விட்டு தூக்கிட போறேன், எனக்கு நீங்க இல்லைன்னா அதே இடத்துல இன்னொருத்தர் இருக்க போறாரு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இங்க சுதாகரோட வேலையை டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டோன்னா சுதாகர் கொஞ்சம் பயந்து போயிட்டு, இங்க பாருங்க சார், நான் கோபிநாத் கூட உங்களை கூட்டிட்டு போய் பேச வைக்கிறேன், மற்றபடி இதுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்லை சார், என் வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி அவரும் பயந்து போயிட்டு இந்த பக்கம் சுதாகரை டைரக்டா கோபிநாத் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப கோபியுமே செந்தில் கூட நிறைய பேரை கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு, என்ன செந்தில், யார் இவங்க, உங்க கூட நிறைய பேர் வராங்க அப்படின்ற மாதிரி அங்க அவருமே ஷாக் ஆகுறாரு. அப்ப கரெக்டா சுதாகர் இந்த பக்கம் வந்து செந்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே, கோபிநாத் சார், நான் தான், என் பேர் வந்து சுதாகர், நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, நம்ம ஊர்ல கூட நிறைய ரெஸ்டாரண்ட் நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவரோட பெருமையை அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க கோபியுமே, வாங்க சார், நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்பவே நல்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட ரெஸ்டாரண்ட் ரெசிபி எல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க சுதாகரை பத்தி கோபியுமே ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா சுதாகர் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே ஓகே, அப்ப இவன் நமக்கு அடிமை தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல சார், எனக்கு உங்களால ஒரு முக்கியமான விஷயம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வந்த ஈஸ்வரியுமே கோபியை பார்த்து, இவர் யாரா கோபி, உன்னை பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்பதான் இந்த பக்கம் கோபிநாத் மறுபடியும் சுதாகரோட பெருமைகளை இந்த பக்கம் ஈஸ்வரிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியுமே எப்பவும் போல பணத்தை பார்த்தா வாயை திறக்கிற முதல்ல மாதிரி அவங்களுமே டைரக்டா, சார் உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போய் இந்த பக்கம் சுதாகருக்கு, இன்னொரு பக்கம் செந்திலுக்கு, இங்க கோபிக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து சுதாகருமே, ஓகே ஓகே, இந்த குடும்பமே நம்ம பச்சைதான் கேட்கும் போல இருக்கு, அப்பனா கண்டிப்பா நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இங்க சுதாகர் தான் மனசுல இருக்க விஷயங்களை கோபிநாத்திட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க கோபி சார், நான் ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் இருக்கேன், சொல்லப்போனா என்னோட ரொம்ப நாள் கனவு அது, ஆனா அதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான இடம் தேவைப்படுது, ஆனா அந்த இடத்துல தான் உங்க ஒய்ஃப் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, எனக்கு எப்படியாவது உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, நான் வந்து எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துட்றேன், இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நான் சம்பாதிக்கிறதுக்காக பண்றது கிடையாது, என்னோட கனவு இது, சொல்லப்போனா இதை நான் பண்ணினேன் அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி இந்த சிட்டி ஃபுல்லா அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டை நிறைய நாள் வைக்க முடியும், ஆனா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன், அதனால எப்படியாவது உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி நீங்க இந்த டீலுக்கு ஒத்துக்க வைங்க அப்படின்ற மாதிரி இங்க சுதாகர் கேட்கிறாரு. ஆனா இதை கேட்டோன்னு கோபியுமே, சார் நீங்க கேட்கிற விஷயம் எப்படி சார் என்னால பண்ண முடியும், சொல்லப்போனா ஏற்கனவே பாக்கியா என் பேச்சை கேட்கவே மாட்டா சார், அவர் ரொம்பவே மோசமான ஆளு, அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட் அவ தனியால நின்று நடத்திக்கிட்டு இருக்கா, இப்ப நான் அவகிட்ட போய் ரெஸ்டாரண்ட் கொடுத்துரு உனக்கு பணம் தருவாங்கன்னு சொன்னா அவ கண்டிப்பா என் பேச்சை கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி கோபி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சுதாகர் இருந்துகிட்டு, என்ன சார் நீங்களே இப்படி பேசலாமா, உங்களால முடியலன்னா யாரால சார் முடியும், உண்மையை சொல்ல போனா அவங்க இப்ப வயசான காலத்துல அவங்க குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டுல உட்கார சொல்லுங்க சார், நல்ல பணம் அமௌண்ட் நான் தரேன், அதை வாங்கி அழகா ஷேர்ஸ்லயோ
இல்ல எஸ்ஐபிலயோ போட்டு அவங்க அழகா பணத்தை பெருக்கிக்கிட்டு அவங்க லைஃபை வீட்டில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்ல போய் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைல்ல சார். நான் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சும்மா டபுள் ட்ரிபிள் மடங்கு நான் பணம் தரேன் சார். எனக்கு அந்த இடம் மட்டும் தான் தேவை. ஆனால் பணம் எத்தனை மடங்கு வேணாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி இங்க சுதாகர் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னா கோபியுமே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க. ஆனா அதே நேரத்தில் பக்கத்துல இருக்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்னடா கோபி இவ்வளவு பெரிய மனுஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம வீட்டுல, நீ இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. பாக்கியாக்கு தான் அறிவில்லை. அவ மறுபடியுமே வந்து பொறுப்பு இல்லாம அவ குழந்தைகளை இப்படி விட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. வயசான காலத்துல அவளும் வீட்டுல உட்காந்தா மட்டும்தான் எல்லாம் சரியா இருக்கும். நம்ம போய் பேசலாம், விடு வா, நம்ம 2 பேரும் இவரையும் கூட்டிட்டே போலாம். போயிட்டு பாக்கியாட்ட போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இவர் பேருக்கு எழுதி வச்சிரு, இவர் இந்த அளவுக்கு பணம் தராரு அப்படின்னு சொன்னா அவ ஆட்டோமேட்டிக்கா வாயை திறந்துருவா. அவ வெளியில பார்க்க தான் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா உள்ளுக்குள்ள சரியான பணப்பேய் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை பார்த்து பயங்கரமா திட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுதாகர் தான் மனசுக்குள்ளே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரோட மனசுக்குள்ள என்னடா இது குடும்பம், இவனுங்களுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இவங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிற விஷயங்கள்லாம் நினைச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரம் கோபியுமே, இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாக்கியா இதுக்கு ஒத்து வர மாட்டா. ஏதோ நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுனால பேசாம இவரை கூட்டிட்டு போய் வேணா ஒரு வார்த்தை பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சுதாகரோட ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கோபியும் ஈஸ்வரியும் இங்க பாக்கியோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறமே பாக்கியாவுக்கு கரெக்டா தெரிஞ்சிருது இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கோபியுமே, பாக்கியா இவர் தான் என் ஃப்ரெண்டு சுதாகர், இவர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், சொல்லப்போனா ஒரு பக்கா செட்டில்மெண்ட்டை பத்தி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியவுமே, இங்க பாருங்க கோபி, இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்றதுக்கு நீங்க யாரு முதல்ல, அது மட்டும் இல்லாம இவர் எதுக்கு வந்திருக்காரு, ஏன் வந்திருக்காரு எனக்கு எல்லாமே தெரியும். உங்களை வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே அவர் என் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்துட்டு தான் வந்தாரு. என்கிட்ட ஆல்ரெடி இதை பத்தி எல்லாம் பேசிட்டாரு. எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. என் ரெஸ்டாரண்ட்ல யார் பேருக்கும் நான் எழுதி கொடுக்க மாட்டேன். இது நான் தனியால நின்று உருவாக்கின சாம்ராஜ்யம். இதை நான் யாருக்கும் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சுதாகருக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, இவனுங்களை கூட்டிட்டு இருந்தா வேலை நடந்துருன்னு பார்த்தா இவங்க அப்படியே அமைதியா நின்றுகிட்டே இருக்காங்க, எதிர்த்து பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்ன பாக்கியா ரொம்ப திமிரோட பேசிக்கிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்ன கடமை இருக்கு, நீ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க, எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு. இனியா பாப்பா படிச்சுட்டு இருக்கும்போது சரிங்களா, இப்போ இனியா பாப்பா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா, இனிமேல் அவ லைஃப் அவ பாத்துக்குவா. நீ இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை வித்துட்டு ஒழுங்கா வீட்டுல உட்காந்து உன் காலத்தை ஓடுறதை விட்டுட்டு என்ன நீ இப்படி இவ்வளவு பேராசப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவும் ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க, நான் பேராசப்படுறனோ படலையோ அது என்னோட விருப்பம். அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் பயன்படுத்தல. இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல விதமா வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுத்து நல்லா நான் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை விட முக்கியமா அங்க சாப்பிட வர்றவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கம்மியான விலையில கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இதை ஒரு சேவை மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி பணம் சம்பாதிக்க அப்படின்னா இவரை மாதிரி இல்லை, இவரை விட பெரிய பெரிய ஆளுங்க மாதிரி நானும் வந்து நல்லா ரேட்டை ஹையா ஏற்றி என்னால் சேல் பண்ண முடியும். ஆனால் நான் இதை ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல இந்த வேலையை கைவிட்டுட்டு ஒழுங்கா நீங்க கிளம்புங்க. என்னோட பர்சனல் தொழிலில் நீங்க தலையிட நீங்க யார் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியும் பார்த்து கேள்வி கேட்டுறாங்க. ஈஸ்வரி ரொம்ப கடுப்போட, இவ திருந்தவே மாட்டாடா, இவ எப்பவுமே இப்படிதான், இவளுக்கு நல்லது சொன்னா அந்த நல்லதே கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சுதாகருக்கு செம அவமானம் ஆயிடுது. இதுக்கு மேல இவங்களை இப்படி டீல் பண்ண வேலைக்காகாது, இவங்களை மிரட்டினா மட்டும் தான் வேலை நடக்கும். இவங்களோட பொண்ணு யாரு சொன்ன, இனியாவா, அந்த பொண்ணை வச்சுதான் நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே இனியாவை கடத்துறதுக்காக அடுத்த பிளான போடுறாரு. சொல்ல போனா இங்க இனியா வச்சு மிரட்டியே எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை சும்மாவே எழுதி வாங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட சுதாகர் இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கோபியோட மனசுக்குள்ள லைட்டா பதவதப்பா இருக்கு. ஏன்னா இங்க சுதாகர் ரொம்பவே மோசமான ஆள் அப்படிங்கிறத இங்க கோபியுமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவருமே இங்க சுதாகரோட பிசினஸ்ல தலையிட்டாலோ இல்ல அவரை எதிர்த்தாலோ என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இங்க கோபி நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு, இதுக்கு மேல நமக்கு பாக்கியாக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, நம்ம குடும்பத்தை இனிமேல் நம்ம தான் சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கோபியுமே கொஞ்சம் பயந்து தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.